பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அன்பு நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் நபிகளாருடைய குடும்ப வரலாறு தொடர் நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு முக்கியமான நபித்தோழர், ரசூலுல்லாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்த நெருங்கிய ஒரு உறவினர், அதே போன்று நபிகளாருடைய உற்ற தோழனாக இருந்த ஒரு சஹாபியின் வரலாற்றைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர்தான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 5 வயது மூத்தவர்கள். ஆமுல் ஃபீல் என்று அழைக்கக்கூடிய அந்த அப்ரஹாவுடைய படையெடுப்பு நிகழ்வையொட்டி வரலாற்றிலே பதியப்பட்டுள்ள ஆமுல் ஃபீல் என்ற அந்த வருடத்துக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒருவராக ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய பதிவை வரலாற்று நூட்களிலே நாங்கள் காண முடிகின்றது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாமியாரான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் ரசூலுல்லாவுடைய மனைவியாகும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மைத்துனரின் மகனாக ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரனுடைய மகன்தான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். அந்த வகையில் ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு தோழராக ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் காணுகின்றோம். இன்னொரு வகையிலே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்களுடைய ஷாச்சாவுடைய மகன்தான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவுடைய மாமியின் மகன் என்பதையும் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையாக கொண்டு வந்து தனது மாமியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பரிசாக கொடுத்தவர் இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் தான். அந்த அடிமையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வளர்ப்பு மகனாக எடுத்து வளர்த்தார்கள் என்ற அந்த சம்பவத்தின் தொடரை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்று ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான நிகழ்வுகள், அவர் எங்களுக்கு பாடமாக தந்த விடயங்கள், ரசூலுல்லாவோடு அவர்களுக்கு இருந்த உறவு சம்பந்தமாக இன்றைய இந்த காலப்பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றோம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்களை பொறுத்த மட்டில் உண்மையில் அவர் சிறிய வயதாக இருக்கின்ற பொழுதே புத்தி கூர்மையுடையவராக, மிகவும் ஆழமான விவேகமான நுணுக்கமான அறிவு கொண்டவராக காணப்பட்டார்கள். அதனால்தான் ஜாஹிலியா காலத்திலே அவர்களுடைய மத்திய சபையாக, ஆலோசனை சபையாக, அந்த காலத்திலே ஒரு நீதி சபை போல வழங்கி வந்த மிக முக்கியமான ஒரு சபையாக இருந்தது தான் தாருன் நதுவா. அந்த தாருன் நதுவாவிலே 40 வயதை தாண்டாமல் யாருமே அதில் அங்கத்துவம் பெறுவதும் இல்லை, அதற்கு ஆலோசனை சொல்வதற்கு எடுக்கப்படுவதும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே வெறும் 15 வயதையுடைய ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் அந்த சபைக்கு அழைக்கப்படுவார்கள், அந்த சபைக்கு வருவார்கள், கருத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு அவர்களுடைய வரலாறு கூறுகின்றது. அந்த அளவுக்கு அவர் மிகவும் ஆழமான விவேகமுள்ள அறிவுள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார் என்பதைத்தான் அது எங்களுக்கு காட்டுகின்றது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஜாஹிலியா காலத்திலிருந்தே ரசூலுல்லாவுக்கு நட்பும் நெருங்கிய உறவும் இருந்திருக்கின்றது. திருமணம் முடிப்பதற்கு முன்பு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் ரசூலுல்லாவுடைய நெருங்கிய சகோதரனாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாவுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லா திருமணம் முடிப்பதற்கு முன்பே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் ரசூலுல்லாவுடைய ஒரு நெருங்கிய நண்பனாக இருந்திருக்கின்றார்கள்.
பழகி இருக்கின்றார்கள். அன்பை பரிமாறும் மிக முக்கியமான நண்பர்களில் ஒருவராக ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்களும் காணப்பட்டார்கள். இவ்வளவு இறுக்கமான தொடர்பும் நெருங்கிய உறவும் அதற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணத்துக்கு பிறகு கிடைத்த அந்த உறவை வலுவூட்டக்கூடிய வகையிலே சொந்தமாக கூடிய ஒரு சொந்தக்காரனாகவும் அவர்கள் மாறிவிட்டார்கள். இவ்வாறு இருக்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு நபி என்றும் தனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தி வந்து சொல்லுகின்றார்கள் என்றும் அந்த தூதுத்துவத்தை நம்பும்படியும் அழைப்பு விடுத்த நேரத்திலே ஹக்கீம் இப்னு ஹிசாம் உற்ற தோழராக இருந்தார், நெருங்கிய நண்பராக இருந்தார், உறவினராக இருந்தார், மிகவும் கூர்மையான அறிவுள்ளவராக இருந்தார். அனைத்தும் இருந்தும் கூட அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை. அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களோடு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதற்கு பிறகு மக்காவிலே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு சுமார் 20 வருடம் கழிந்ததற்கு பிறகு மக்கா வெற்றியின் பொழுதுதான் ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் அன்று மக்காவில் இருந்த அந்த சூழலிலே எல்லோரும் போல நினைத்தார்கள், ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களோடு ஹக்கீம் இப்னு ஹிசாமும் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவர் அவ்வளவு தோழமையோடு அறிவோடு மிக நெருக்கமான உறவு சொந்த பந்தங்கள் இருந்தும் கூட இஸ்லாத்தை ஏற்காமல் விட்டுவிட்டு மிக நீண்ட நாளைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றதானது ஒரே ஒரு விடயத்தை தான் காட்டுகின்றது. அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் அனைத்தும் நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் அனைத்தும் நிகழும். அந்த வகையிலே அல்லாஹு தாலா நாடிய அந்த வேளையிலே தான் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மிகச்சிறந்தவர்கள் நெருங்கிய உறவினராக இருப்பதன் காரணமாக அந்த நேர்வழி கிடைப்பதில்லை. அதற்கு எங்களுடைய உழைப்பும் முயற்சியும் உள்ளத்திலே ஆழத்திலிருந்து வரக்கூடிய எண்ணமும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டமும் இணைந்து வர வேண்டும் என்ற பேருண்மையை அது காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்களை பற்றி நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்தஸ்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பை பெற்றிருந்தார்கள். இஸ்லாம் அங்கே வருகின்ற பொழுது ரசூலுல்லாவுக்கு தூதுத்துவம் கிடைக்கின்ற அந்த காலத்திலே தாருன் நதுவாவுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அந்த நீதி சபைக்கு அந்த தாருன் நதுவா என்ற அந்த இல்லத்துக்கு சொந்தமாக இருந்தார்கள், அதிலே இருந்தார்கள், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாகவும் இருந்தார்கள். அதே நேரத்தில் ஹஜ்ஜாஜிகளை கவனிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது. ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது, ஹஜ்ஜிலிருந்து திரும்பி செல்ல முடியாமல் இருக்கக்கூடியவர்களை கவனித்து அவர்களை நாட்டுக்கு செல்வதற்கான உதவிகளை மேற்கொள்வது போன்ற பல்வேறு பணிகளுக்குரிய பொறுப்பு அவர்கள் மீது இருந்தது. அந்த பொறுப்பை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். தங்களுடைய சொந்த பணத்தை போட்டும் அவ்வாறான அந்த உதவிகளுக்கு பணிகளுக்கு உதவக்கூடிய ஒரு மனிதராகத்தான் ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு வியாபாரியாகவும் இருந்தார்கள், சிறந்த ஒரு அறிஞனாகவும் இருந்தார்கள், புத்தி கூர்மையுடையவராகவும் இருந்தார்கள். இத்தகைய மிகப்பெரிய நம்பிக்கைக்கு பாத்திரமான பொறுப்புகளையும் ஜாஹிலியா காலத்திலே வகித்து வந்தார்கள். இஸ்லாத்தை தழுவிய பொழுது மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சி அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய சந்தர்ப்பத்தை பற்றி நபிகளார் அவர்கள் கூறுகின்ற பொழுது, மக்கா வெற்றியின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், 4 பேர்களை பற்றி நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். உண்மையிலேயே அந்த 4 பேரும் இணை வைப்பதை விரும்பக்கூடியவர்கள் அல்ல என்பது எனக்கு நல்லாக தெரியும். அந்த 4 பேரும் இஸ்லாத்தின் பால் ஆசையுடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு அந்த 4 பேரும் யார் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த 4 பேரையும் குறிப்பிடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒருவராக ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் குறிப்பிட்டார்கள். உத்தாப் இப்னு உசைத், ஜுபைர் இப்னு முத்ঈம், சுஹைல் இப்னு அம்ர்
ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 4 பேரும் தான் மக்கா வெற்றிக்கு நெருங்கிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த 4 பேரும். உண்மையிலேயே இந்த 4 பேரும் பின்னர் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்றில் நாங்கள் காணுகின்றோம். அந்த வகையிலே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் மிகச்சிறந்த ஒருவர், மிக புத்தி கூர்மையான ஒருவர். ஆனால் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர்களுக்கு அந்த நேர்வழியை தழுவக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். சீரும் சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி முன்மாதிரியான ஒரு வாழ்வை சமூகத்துக்கு தந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ரசூலுல்லாவிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார்கள். அது பலருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக அமைந்தது. அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே சொன்னார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் புகாரிலே வரக்கூடிய இந்த ஹதீஸிலே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ரசூலுல்லாவிடம் சென்று கேட்டேன், ஜாஹிலியா காலத்திலே நான் பல நல்ல விடயங்களை செய்திருக்கின்றேன். அது ஒரு வகையில் வணக்க வழிபாடுகள் போன்று புனிதமாக கருதி செய்த விடயங்கள். அதிலே நான் மக்கா வரக்கூடிய யாத்திரைகளுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றிருந்தேன். அப்பொழுது எனது சொந்த பணங்களையும் செலவழித்து அவர்களை கவனித்திருக்கின்றேன். இனபந்துக்களோடு இரத்த உறவுகளோடு சேர்ந்து நான் நடந்திருக்கின்றேன். மிக நல்ல முறையில் அவர்களோடு என்னுடைய வாழ்வு இருந்திருக்கின்றது, உறவாடல் இருந்திருக்கின்றது. நான் நிறைய சதகா தான தர்மம் செய்திருக்கின்றேன். நான் ஜாஹிலியா காலத்திலே அடிமைகளை உரிமையிட்டு சுதந்திரவான்களாக வாழ விட்டிருக்கின்றேன். இப்படி மகத்தான சில பணிகளை செய்திருக்கின்றேன். இவற்றுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா? நான் இஸ்லாத்தை தழுவியிருக்கின்றேன், ஆனால் இஸ்லாத்துக்கு முன்பு நான் செய்த இந்த உயர்ந்த நற்குணங்களுக்கு, இந்த அமல்களுக்கு நன்மை இருக்குமா, சவாப் இருக்குமா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக பதிலளித்தார்கள். நீங்கள் இஸ்லாத்தை தழுவியதோடு உங்களுடைய அனைத்து செயல்களும் சிறந்ததாக அமைந்து விடுகின்றன, கூலி தரக்கூடியதாக அமைந்து விடுகின்றன. அவற்றுக்கு அல்லாஹு தாலா நற்கூலி தர போதுமானவன் என்ற கருத்திலே பதில் தந்தார்கள். அந்த வகையிலே ஒரு மனிதன் நீண்ட காலம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட அவன் இஸ்லாத்தை தழுவினதற்கு பிறகு அவனுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவனுடைய நற்செயல்களுக்கு அல்லாஹு தாலா கூலி கொடுக்கின்றான். அந்த இஸ்லாத்தை ஏற்பதோடு அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்று அவனுக்கு அடிபணிவதோடு அவன் அன்று பிறந்த பாலனை போல மாறி எத்தகைய பாவமும் செய்யாத ஒரு மனிதனாக மாறுகின்றான் என்ற மிகப்பெரிய உண்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தகைய தெளிவை பெறக்கூடிய ஒரு கேள்வியை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் கேட்டு எங்களுக்கு அந்த தெளிவை பெறக்கூடிய நிலைமையை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலாவும் கருணை உள்ளவன், அன்புள்ளவன். அவன் தனது அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அர்ஹதையானவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்த உலகை படைத்து மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதையும் அதிலிருந்து எங்களுக்கு புரியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் இன்னொரு வகையிலும் அவர்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்குகின்ற பொழுது அவர்கள் பல யுத்தங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தனது சமூகத்துக்கு சார்பாக ஈடுபட்டவர்கள். குறைசி காஃபிர்களோடு தனது நெருங்கிய உறவினரான, தனது உற்ற தோழனான, அவர்களோடு நீண்ட காலம் நட்பு வைத்திருந்த தோழனாக இருந்தும் கூட அந்த தோழருக்கு எதிராக தனது மாமியின் கணவர் என்ற வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த சொந்தத்தையும் பார்க்காமல் பல தடவை ரசூலுல்லாவுக்கு எதிராக எதிர்த்தரப்பிலே அணிதிரண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருந்தது. பத்ர் களத்திலே அவர்கள் மிகவும் ஒரு 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 இக்கட்டான நேரத்திலே தப்பி வந்தவர்கள், இல்லாவிட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். அப்படியான ஒரு வரலாறு அங்கே நாங்கள் காணுகின்றோம். அவ்வாறு தப்பி பிழைத்து வந்ததற்கு பிறகு, இதற்கு பிறகு என்னுடைய சமூகம் குறைசிகளுக்கு சார்பாக ரசூலுல்லாவுக்கு எதிராக நான் எத்தகைய ஒரு களத்திலும் கலந்து கொள்வதில்லை என்று சபதமேற்றாலும் கூட அவர் அந்த காலம் செல்ல செல்ல தனது சமூகத்தோடு சேர்ந்து ரசூலுல்லாவுக்கு எதிராக பல்வேறு களங்களிலே தளங்களிலே சந்திக்க, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டி வந்தது.
இப்படியான ஒரு வாழ்க்கையை கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்றார்கள். நான் எனது வாழ்க்கையிலே மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், என்னுடைய செல்வங்களை அதிகமாக நான் இந்த வீணான பாதையிலே செலவழித்து விட்டேன் என்று மனம் வருந்தி அழக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். ஒரு முறை ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹிஷாம் அவர்கள் அவருடைய தந்தை ஹக்கீம் இப்னு ஹிசாம் அழுவதை கண்டு, தந்தையே நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று விசாரித்தார்கள். அந்த நேரத்திலே அவருடைய தந்தை மகனுக்கு சொல்லுகின்றார்கள், மகனே, நான் அழாமல் என்ன செய்வது? அல்லாஹ் எனக்கு மிக நீண்ட ஒரு அவகாசத்தை தந்தான். நான் அந்த காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் வீணாக பயனில்லாமல் செலவழித்து விட்டேன் என்று சொன்னார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டேன். அவ்வாறு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நீண்ட காலம் எடுத்தது ஒரு பெரிய ஒரு இழப்பாக பார்க்கின்றேன். அந்த காலத்திலே என்னுடைய செல்வங்களை வைத்து இந்த தீனுக்காக, அதனை பாதுகாப்பதற்காக, ஏனென்றால் தீனுல் இஸ்லாம் என்பது அது அன்பின் மார்க்கம், அது மனித நேயத்தின் மார்க்கம், அது மக்களுக்கு மத்தியிலே நல்லுறவை ஏற்படுத்துகின்ற மார்க்கம், அது உலக மக்களுக்கு கருணையை போதிக்கின்ற மார்க்கம். இஸ்லாம் என்பது சகவாழ்வோடு வாழ்வதற்கான வழிகாட்டலை தருகின்ற மார்க்கம். அது மோதல்களை தவிர்த்து நல்லெண்ணத்தோடு வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மார்க்கம். இத்தகைய ஒரு மார்க்கத்தை அறிவுள்ளவனாக இருந்தும் கூட நான் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகிவிட்டேனே என்ற கைசேதத்தோடு அழுகின்றேன் என்று தனது மகனுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இந்த காலப்பகுதியிலே மிக நீண்ட அந்த காலத்தை எடுத்து இஸ்லாத்தை தழுவிய பகுதியில் எவ்வளவோ செலவழித்திருக்கின்றேன், அத்தனையும் வீணாக்கிவிட்டேனே என்று அவர்கள் கைசேதப்பட்டு அழுதார்கள். அத்தகைய ஒரு நல்ல பழைய அந்த மோசமான நிலைமைகளை கண்டு மனம் வருந்தி அல்லாஹ்விட பச்சாதாபப்பட்டு திரும்பக்கூடிய ஒரு மனோநிலையில் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், என்னுடைய மிக பெருமதியான இடமான தாருன் நதுவா என்று சொல்லக்கூடிய ஜாஹிலியா காலத்திலிருந்து அந்த குறைசி மக்களுக்கு, அரபிகளுக்கு மிகவும் கண்ணியமாக கருதப்பட்ட இல்லத்தை, அந்த நீதி சபையாக வழங்கப்பட்ட அவர்களுடைய வீட்டை அவர்கள் விட்டார்கள். அதனை விற்று பெற்ற காசுக்கு அவர்கள் அனைத்தையுமே இறை பாதையிலே செலவழிக்கக்கூடியதாக இருந்தார்கள். 1,00,000 பெறுமதி திர்ஹம்களுக்கு அதனை விற்று அவற்றை அப்படியே சதகா செய்து விட்டார்கள். அப்பொழுது அவருடைய நெருங்கிய உறவினர்கள் கூட ஏன் இதனை விட்டுவிட்டாய் என்று கடிந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளும் உருவாகியது. சில பொழுது மக்கள் நீ குறைசிகளுடைய கண்ணியத்தை விட்டுவிட்டாய் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எல்லா விடயங்களும் போய்விட்டன, கண்ணியம் என்பது இறையச்சமாகும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம்தான் என்று சொல்லிவிட்டு இந்த வீட்டை நான் மறுமையிலே ஒரு வீட்டை பெறுவதற்காக விற்றுவிட்டேன் என்று மிக தெளிவாக சொன்னார்கள். உலகத்திலே பிராயச்சித்தமாக அவர்களுடைய பெருமதியான அந்த வீட்டை விட்டுவிட்டு மறுமையிலே அல்லாஹ்விடம் ஒரு வீட்டை பெறுவதற்காக அதனை முதலீடு செய்தார்கள் என்றுதான் ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் அந்த நிகழ்வை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு கிடைத்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்டு திரும்பி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நடந்த நிகழ்வு. ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்டு திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே மிக அதிகமான கனிமத் பொருட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அதிலே அவர்கள் கேட்டவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். அந்த வகையிலே ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார். அல்லாஹ்வுக்காக வாரி வழங்கக்கூடியதாக இருந்தார்கள். தன்னுடைய அடிமைகளை எல்லாம் அவர்கள் உரிமையிடக்கூடியிருந்தார்கள். ஜாஹிலியா காலத்தில் கூட அந்த பழக்கம் இருந்தது. இத்தகைய அவர்கள் இப்பொழுது எல்லாத்தையும் இழந்து அல்லாஹ்வுக்காக ஒரு சிறந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாவிடம் போய் எனக்கும் ஒட்டகங்கள் தருமாறு வேண்டுகின்ற பொழுது அவர்கள் நிறைய இருந்த காரணமாக அதிகமான சொத்துக்களோடு அவர்கள் திரும்பி வரக்கூடிய அந்த பாதையிலே ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்களுக்கு 100 ஒட்டகத்தை கொடுத்தார்கள். 100 ஒட்டகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல.
ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்களுக்கு ஆசை வந்து இன்னும் 100 ஒட்டகங்கள் தாருங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் இன்னும் 100 ஒட்டகங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க, மீண்டும் கொஞ்ச நேரம் விட்டு இன்னும் 100 ஒட்டகங்கள் கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனையும் கொடுத்தார்கள். 300 ஒட்டகங்கள் கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தனது நெருங்கிய உறவினரை, தோழனை, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கு, நல்லொரு பயிற்றுவித்தலை கொடுப்பதற்கு விரும்பினார்கள். விரும்பி ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்களே, ஒரு தேவைக்காக மனிதன் கேட்டு பெறுவதில் தவறில்லை. ஆனால் அதனை கேட்டு பெறுகின்ற பொழுது, கிடைக்கின்ற பொழுது திருப்தியோடு, அதாவது போதும் என்ற மனதோடு தான் பெற வேண்டும். தேவைக்கு அதிகமாக எதையும் பெறக்கூடாது. இரண்டாவதாக, அந்த பெறுகின்ற பொழுது கூட மனதிலே பேராசை இருக்கக்கூடாது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசை இருக்கக்கூடாது. போதும் என்ற மனம்தான் இருக்க வேண்டும். அவ்வாறு போதுமென்ற மனத்தோடு பெறுகின்ற பொழுது அந்த சொத்துக்களிலே அல்லாஹு தாலா பரக்கத் செய்வான். பேராசையோடு பெறுகின்ற பொழுது அது பரக்கத் கிடைக்காது. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் தெளிவுபடுத்தினார்கள். ஹக்கீம் பின் ஹிசாமே, சாப்பிடுகின்றவன் நிறைய சாப்பிட்டு போட்டு அதனால் அவனுடைய வயிறு நிறையாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது போன்றுதான் பேராசையோடு சொத்துக்களை சேகரிப்பதாகும் என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகம் என்பது இனிமையானது, பசுமையானது. மனம் அதனை விரும்பும், ஆசை கொள்ளும், ஆவல் கொள்ளும். ஒன்றை பெற்றால் இன்னொன்றை பெற வேண்டும் என்று ஆசை தூண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது போதுமென்ற மனம்தான் பொன்னானது, அதுதான் செல்வமாகும் என்ற கருத்தை அழகான முறையிலே அந்த கட்டத்திலே விளங்கப்படுத்தியதோடு ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் தான் பெற்றுக்கொண்ட 100 ஒட்டகத்தை மாத்திரம் எடுத்து வைத்து கொண்டு மற்ற 200ஐயும் திருப்பி கொடுத்து விட்டார்கள். இந்த நிகழ்வை இமாம் புகாரி அவர்கள் தனது சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் முக்கியமான ஒரு பாடத்தை ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் எங்களுக்கு தருகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், அந்த ரிவாயத்திலே வருகின்றது, அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூல் அல்லாஹ், இதற்கு பிறகு நான் யாரிடமும் எந்த ஒன்றையும் பெற மாட்டேன், கேட்டு எடுக்க மாட்டேன். இலவசமாக கிடைக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ்வுக்காக போதுமென்ற மனதோடு வாழுவேன் என்று உறுதிமொழி ஒன்று செய்தார்கள். அந்த வகையிலே தான் மரணிக்கும் வரை நடந்தார்கள். ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் 60 வருட காலம் ஜாஹிலியத்திலே வாழ்ந்தார்கள், இஸ்லாத்துக்கு முன்புள்ள காலத்திலே வாழ்ந்தார்கள். 60 வருட காலம் இஸ்லாத்திலே வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் பல அறிவிப்புகளிலே நாங்கள் காண முடிகின்றது. சுமார் 120 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதர். அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலே அவர் ஒரு தேவைக்குரியவராகத்தான் இருந்தார். இருந்தும் அவர்கள் எத்தகைய அந்த கொடுப்பனவுகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேயும் இதே நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருந்தும் கூட அவர்களுக்கு கொடுத்த பொழுது பைத்துல் மாலிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது பெற்றுக்கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் மத்தியிலே சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் ஷாஹிதாக, ஹக்கீம் பின் ஹிசாமுக்குரிய பங்கை நான் கொடுத்தேன், ஆனால் அவர்கள் தான் விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பகிரங்கமாக கூறினார்கள். இந்த அளவுக்கு தன்னுடைய வாக்கிலே, தான் பெற்ற பாடத்திலே, உலக பொருட்களிலே பற்றற்ற ஒரு வாழ்வை மரணிக்கும் வரை பேணி வந்தார்கள் என்பதை அந்த நிகழ்வுகள் எங்களுக்கு காட்டுகின்றன. ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் எந்த அளவுக்கு செல்வத்தோடு இருந்தார்கள் என்றால், இத்தகைய நிலைக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு முதலாவது அவர்கள் ஹஜ்ஜு செய்ய சென்ற அந்த ஆண்டிலே அவர்கள் 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டு மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக இறை நெருக்கத்தை நாடி அன்று அந்த பெரிய பணியை செய்தார்கள். அதுக்கு அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது அரஃபா மைதானத்திலே எல்லோருக்கும் தெரியும்படி அவர்கள் 100 அடிமைகளை உரிமையிட்டார்கள். 100 அடிமைகளை அவர்களுடைய இன்ன அடிமையை எழுதி இன்னார் உரிமையிடப்பட்டவர், அல்லாஹ்வுக்காக உரிமையிடப்பட்டவர் என்று சொல்லி 100 அடிமைகளை உரிமையிட்டார்கள். அதே போன்று அதுக்கு அடுத்த வருடம் 1000 ஆடுகளை அல்லாஹ்வுக்காக அறுத்து குர்பான் செய்து ஏழைகளை பசியாரச் செய்தார்கள். இந்த நிகழ்வு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல.
1000 ஆடுகள் என்பது மிகப்பெரிய சமூக நல பணிகள் செய்யும் நிறுவனத்துக்கே நிர்வகிக்க கஷ்டமான ஒன்று. ஆனால் அவர்கள் தனியாக அதனை அல்லாஹ்வுக்காக, ஏழைகளை பசியாற்றுவதற்காக, அல்லாஹ்வுக்காக அதனை சதகா செய்தார்கள். அதே போன்று 1000 அடிமைகளை உரிமையிடுவது என்பது மிகப்பெரிய செல்வம் தேவையான, ஒவ்வொரு அடிமையை உரிமையிடுவதற்கு பெருந்தொகையான பணம் செலவழிக்க வேண்டும். அத்தகைய மிகப்பெரிய ஒரு பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஒரு வகையிலே அடிமை தலையை இல்லாமல் ஒழிப்பதற்கும் வறுமையை இல்லாமல் ஒழிப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பொன்றை தனியாக நின்று செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு தான் இருந்த அந்த கடந்த காலத்திலே செய்த அந்த வீணான செலவுகளை எண்ணி அதற்கு பகரமாக இஸ்லாத்துக்கு வந்து மிக கூடுதலாக நன்மையை பெறக்கூடிய வகையிலே தர்மங்கள் செய்திருக்கின்றார்கள். வறுமை ஒழிப்பிலே பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அடிமைகளை உரிமையிடுவதிலே மிகப்பெரிய ஒரு பணியை ஆட்டியிருக்கின்றார்கள். இறை நெருக்கத்தை நெருங்குவதற்காக அவர்கள் அள்ளும் பகலும் உழைத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த வரலாறுகள் எங்களுக்கு காட்டுகின்றன. எனவே இந்த வகையிலே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் மிகவும் நெருங்கிய ரசூலுல்லாவுக்கு நெருங்கிய ஒரு உறவினராக இருந்தார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாமுடைய மாமிதான் ரசூலுல்லாவுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை நாங்கள் கண்டோம். ஹக்கீம் இப்னு ஹிஸாமுடைய சாச்சாவுடைய மகன்தான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை பார்க்குகின்றோம். எனவே ரசூலுல்லாவுடைய நண்பனாகவும் நெருங்கிய ஒரு உறவினராகவும் அவர்கள் இருந்தார்கள். சிறு வயதிலே அவர்கள் புத்தி கூர்மையாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இவ்வாறான பெரும் படிப்பினைகளை தரக்கூடியதாக இருந்தது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒன்று இருந்தது. அந்த பாக்கியம்தான் அவர்கள் காபத்துல்லாவுக்கு உள்ளே பிறந்தார்கள். காபத்துல்லா திறக்கப்பட்ட ஒரு நாளிலே, அந்த காலத்திலே ஆமுல் ஃபீலுக்கு முன்பு நடந்த நிகழ்வு வரலாறு தெளிவாக பதிவு செய்திருக்கின்றன. ஒரு விழாவின் பொழுது மக்கள் எல்லோரும் காபத்துல்லா திறக்கப்பட்டு அதன் உட்பகுதியில் போய் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் நிறை கற்பிணியாக இருக்கின்ற நிலையில் அதிலே நுழைகின்றார்கள். உயர்ந்த குடும்பம், அதனை பராமரிக்கின்ற குடும்பத்தில் இருந்தவர்கள். அவருடைய தாய் அங்கே நுழைந்து அந்த இடத்தில் அவர்களுக்கு பிரசவ வேதனை வருகின்ற பொழுது வெளியே வர முடியாத அளவுக்கு அவர்கள் வேதனைப்படுகின்ற நேரத்திலே அதற்குள்ளே அவர்களுக்கு பிரசவம் நடக்கின்றது. அங்கேதான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள் என்பதையும் நாங்கள் வரலாற்றில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய வகையில் மிக நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து இஸ்லாத்தை ஏற்று அதற்கு பிறகு மிகவும் உறுதியாக அந்த மார்க்கத்திலே இருந்து மிக பெருமதியான முன்மாதிரிகளெல்லாம் எங்களுக்கு தந்து சுமார் 120 வருட காலம் வாழ்ந்து இந்த உலகத்திலே பட்டற்றிருக்க வேண்டும் என்பதை யதார்த்த பூர்வமாக அனுபவபூர்வமாக கற்றுத்தந்த ஒருவர், நிறைய பணங்கள் இருந்தவர், சொத்துக்கள் இருந்தவர், அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் வாரி வழங்கிவிட்டு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது இல்லாத நேரத்திலும் பற்றற்ற வாழ்வோடு யாரிடமும் கையேந்தாமல் எத்தகைய கொடுப்பனவுகள் கிடைத்தும் கூட, அரசிலிருந்து அவர்களுக்கு நிவாரணங்கள் கிடைத்தும் கூட அதனையும் பெறாமல் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இஸ்லாத்துக்காக, இறை நெருக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கை அத்தனையும் பிற்பட்ட காலப்பகுதியை அந்த அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டே அவர்கள் கழித்திருக்கின்றார்கள் என்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே இந்த மகத்தான நபித்தோழரை அவருடைய வாழ்க்கையை படித்து நாங்களும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோமாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.